மாடர்ன் தமிழ்நாடு பார்வையாளருக்கு வணக்கம். ஆக்சுவலாக நேற்று நிகழ்ச்சியில் நிறைய கமெண்ட்ஸு ஏன் அந்த விஷயத்தை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு கேட்டாங்க. ஆக்சுவலாக மிஸ் பண்ணலை. ஏன்னா நம்முடைய ஷூட் முடிஞ்சதுக்கு பிறகு தான் அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு துயர சம்பவம் நடந்தது அப்படிங்கிறத தான் அதை பற்றி பேச முடியவில்லை. அதனால் இந்த நிகழ்ச்சியில் கண்டிப்பாக பேசுவோம். நேரடியாக ஷோக்குள்ளே போவோம். இது முச்சதி ஷோ. நான் உங்கள் சோகநாதிவாக. நான் அலெக்ஸ் பாண்டியன். நேற்று மதியம் அந்த குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் நடந்த அந்த விமான விபத்து என்பதுதான் ஒரு மிகப்பெரிய பேச்சு பொருளாகவும் மிகப்பெரிய துயரத்தை விதைக்கக்கூடிய ஒரு செய்தியாகவும் மாறி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஒரு 643 மீட்டர் தான் ஏறி மேலே போகக்கூடாட்டியுமே கிட்டத்தட்ட ஒரு 3-4 நிமிடங்களிலேயே அது ஒரு மருத்துவக் கல்லூரியினுடைய விடுதியில் போய் மோதி வெடித்து சிதறியது அப்படிங்கிறதா மிகப்பெரிய துயரத்தை அளிக்கக்கூடிய ஒரு சம்பவமாக இருந்ததும். முதல்ல செய்திகள் பார்க்குறப்ப அந்த ஃப்ளைட்டு பார்க்குறப்ப வானத்திலேருந்தே வெடித்து சிதறின மாதிரி தான் முதல்ல தெரிஞ்சது. அதுக்கப்புறம் தான் பார்க்குறப்ப ஒரு மாடியில் போய் விழுந்திருக்கிறது அப்படிங்கிறது. 242 பேர் பயணித்ததில் ஒரே ஒருவர் மட்டும்தான் தப்பித்திருக்கிறார். 241 பேருமே இறந்திருக்கிறார்கள். இதில் பெரும்பாலானவர்கள் குஜராத்தை சேர்ந்தவர்கள், அதை தாண்டி பிரிட்டனை சேர்ந்தவர்கள், சில நாடுகளை சேர்ந்தவர்களுமே அதில் பயணித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது உண்மையிலேயே இந்தியாவினுடைய ஒரு மிகப்பெரிய துயரம் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டுமல்ல, அந்த விமான விபத்தில் இறந்தவர்களை தாண்டி அந்த கட்டடத்தில் போய் மோதினதுனால அங்கேயுமே ஒரு 7 பேர் வரைக்குமே மரணம் அடைந்திருக்கிறார்கள். ஒரு 60க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள். அவர்கள் சிகிச்சையில் இருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகளுமே வந்திருக்கிறது. இதில் ஒரு ஆறுதல் அளிக்கக்கூடிய செய்தி என்னென்னா, அந்த எக்ஸிட் வே வழியாக விஸ்வாஸ்குமார் ரமேஷ் என்பவர் மட்டுமே தப்பித்திருக்கிறார். அதனால் அவர் மட்டுமே உயிர் பிழைத்திருக்கார். இன்றைக்கு இந்தியாவுடைய பிரதமர் நரேந்திர மோடி கூட போய் பார்த்து அவரை ஆறுதல் தெரிவித்திருக்கிறார். உண்மையிலேயே அவருடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய மறுபிறவி அப்படின்னே சொல்லலாம். மரணத்துடைய விளிம்பு வரைக்கும் சென்று அவர் தப்பித்திருக்கிறார். இதுக்கடையில் நிறைய செய்திகள், இந்த விபத்தில் இறந்தவர்கள் பற்றி நிறைய செய்திகள் வருகின்றன. 2 பேர் ஒரு செல்ஃபியெல்லாம் எடுத்திருக்காங்க பிரிட்டனை சேர்ந்தவர்கள். அவர்கள் குட் பை இந்தியா அப்படிலாம் சொல்லிட்டு, இந்தியாவிலேருந்து நாங்கள் இப்போ போக போகிறோம், எங்கள் நாட்டுக்கு போக போகிறோம் அப்படிலாம் சொல்லிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தால் சில மணித்துளிகளிலே அவர்கள் மரணத்தை தழுவி இருக்கிறார்கள். அதே மாதிரி கேரளாவை சேர்ந்த ஒரு நர்ஸு, அவங்க லண்டனில் வேலை பார்த்துட்டு இருந்தவங்க, அதை ரிசைன் பண்ணிட்டு மறுபடியும் வரப்போகிறாங்க. கேரளாவில் அவங்களுக்கு ஒரு வேலை, அரசு வேலை கிடைத்திருக்கிறது, அதுக்கு ஜாயின் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுக்காக போயிருக்கிறாங்க. அவங்க மரணம் அடைந்திருக்கிறார்கள்னு சொல்லி நிறைய சோக கதைகள் வருகின்றன. ஒரு பொண்ணு இதே மாதிரி இன்னொரு ஆறுதல் செய்தி என்னென்னா, அவங்க ஃப்ளைட்டு ஏற வேண்டியவங்க, டிக்கெட்லாம் எடுத்துட்டாங்க. ஆனால் என்னென்னா, ஒரு போக்குவரத்து நெரிசலில் அவங்க மாட்டிக்கிட்டாங்க. அதனால் பார்த்தா ஃப்ளைட்டு கிளம்பி போயிடுச்சு. அப்படிங்கிறப்ப ஐயோ ஃப்ளைட் கிளம்பி போயிடுச்சு அப்படின்னு வருத்தப்படக்கூடிய நேரத்தில் தான் அந்த மாதிரியான செய்தி வந்திருக்கிறது. பரவாயில்லை, நான் தப்பித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் கொஞ்சம் ஆசுவாசம் அடைந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியுமே பார்க்கிறோம். உண்மையிலே சமீப நாட்களில் இப்போ சமீபத்தில் கர்நாடகாவில் நடந்த அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி மிகப்பெரிய அளவில் மரணம் அடைந்ததாக இருக்கட்டும், அதைவிட மிகப்பெரிய எண்ணிக்கையில் இவர்கள் மரணம் அடைந்திருக்கிறார்கள் என்பது உண்மையிலேயே துயரத்தை அளிக்கிறது. அந்த துயரத்தை நாமுமே பகிர்ந்து கொள்கிறோம். இறந்த அனைவருக்குமே நம்முடைய அஞ்சலிகளை தெரிவித்துக் கொள்வோம். இப்பதான் 2 நாட்களுக்கு முன்னாடி கேரளாவில் கப்பல் விபத்து, அடுத்தடுத்து 2 கப்பல் விபத்து நடந்துச்சு. ரயில் விபத்துகள்ங்கிறது தொடர் கதையா, அது ஒரு கேஷுவல் நியூஸா எல்லாம் மாறிடுச்சு. மும்பையில் போயிட்டு இந்த ட்ரெயின்ல படியில தொங்கிக்கிட்டே போயிருந்திருக்காங்க, அதுல விழுந்து 5 பேர் செத்துட்டாங்க அப்படின்ட்டு. இப்போ அதுக்கு அடுத்தது இந்த விமான விபத்து. ஆக்சுவலாக வரலாறுல நடந்த மிகப்பெரிய விமான விபத்துகள்ல இதுவும் ஒன்னா இருக்கும். அந்த ஒரு ஆளை தவிர அதுல இருந்த மொத்த பேரும் இறந்துட்டாங்கிறது ரொம்ப அதிர்ச்சிக்குரிய விஷயமா இருக்கு. அந்த ஏர் இந்தியாங்கிறது ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடிலாம் அரசோட நிறுவனமாக தான் இருந்துச்சு. கேரளாவில் ஒரு விமான விபத்து நடந்துச்சு. அது லேண்டிங் அப்போ நடந்த விபத்து. அதுவுமே ஏர் இந்தியாவோட தான். இந்த ஏர் இந்தியா அரசு கட்டுப்பாட்டில் இருந்த அந்த மொத்த விமானங்களையுமே அப்படியே டாட்டாட்ட கைமாற்றி விட்டாங்க. ஆனால் டாடா நிறுவனத்துக்கு அந்த விமானங்கள்லாம் போன உடனே அவங்க புது விமானங்கள் வாங்குறது, புது ஆட்களை வேலைக்கு எடுக்கிறது, அந்த மாதிரியான எந்த விஷயங்களுமே பண்ணலை. அரசுகிட்ட என்ன வாங்கினாங்களோ அதை மட்டும் அப்படியே தான் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இந்த ஏர் இந்தியாவோட பராமரிப்புங்கிறதும் சரியில்லை அப்படின்னு தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் நிறைய எழுந்துகிட்டே தான் இருந்துச்சு. ஆனால் அரசு விமான போக்குவரத்து துறையாக இருக்கட்டும், இந்த விலைக்கு வாங்கின டாட்டாவாக இருக்கட்டும், அது எந்த நடவடிக்கையுமே எடுக்காத சூழல் தான் இருந்துச்சு. இந்த விமானம், விபத்துக்குள்ள விமானமே இங்கிலாந்துக்கு போன விமானம். இங்கிலாந்துலேருந்து வரும்போதோ அதுக்கு முந்தின ட்ரிப்பில் அதில் பயணிச்ச ஒருத்தர் விபத்துக்குள்ளான அந்த விமானத்தில் எந்த வசதி தொழில்நுட்பங்களுமே வேலை செய்யலை, முன்னாடி டச் ஸ்கிரீன்லாம் வேலை செய்யலை, ஏசி வேலை செய்யலை அப்படின்ட்டு இது எப்படி இதை மெயின்டெனன்ஸே இல்லாமல் இந்த விமானம்
விமானத்தை வச்சிருக்கீங்கன்னு சொல்லி அதை வீடியோ எடுத்து ட்விட்டர்ல போட்டு அந்த ஏர் இந்தியா நிறுவனத்தை வந்து டேக்லாம் பண்ணியிருந்தாரு. அடுத்த ட்ரிப்லேயே இந்த விமானம் வந்து விபத்துக்குள்ளாயிருக்கு. அப்ப ஒருத்தர் ட்விட் பண்றாரு, தொடர்ந்து பல பிரச்சனைகள் இருக்குது, ஆனா எதையுமே கண்டுக்காம ஒரு நிறுவனமும் இருக்கு, அரசாங்கமும் அதை வந்து சரி செய்யறதுக்கான வேலைகளை ஈடுபடலை. அது விமானமே இல்லை, ஆனா விமானத்துறைன்னு ஒன்று இருக்கு, அதுக்கு ஒரு அமைச்சர் இருக்காரு. அப்ப அந்த அமைச்சர் என்ன பண்றாரு அப்படிங்கிற கேள்வியுமே நமக்கு எழுது. இந்த விமானம் வந்து ஏறி 30 செகண்டுக்குள்ளேயே வந்து டோட்டலா வந்து விமானியோட கட்டுப்பாட்டுல இருந்து வெளியில போயிடுச்சு. அதாவது சிறு பிரச்சனை, சிறு தொழில்நுட்ப கோளாறு அப்படிங்கிறது இல்லாம, இத்தனைக்கும் அந்த போயிங் விமானம் உலகத்திலேயே வந்து அந்த விபத்துக்குள்ளான விமானம் போயிங் விமானம் தான் வந்து அந்த மாடல் தான் பாதுகாப்பான மாடல். இரட்டை இன்ஜின் கொண்ட விமானம், ஒரு இன்ஜின் வந்து செயலிழந்துருச்சுன்னா இன்னொன்று இன்ஜின் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆயிடும் அப்படின்னு பல வசதிகளோட இருக்கிற விமானம். அதே வந்து எந்த பராமரிப்பும் இல்லாம இப்படி அவரு அந்த கடைசியா வந்து அந்த விமானி பைலட் வந்து சொன்ன வார்த்தைகள் வந்து மேடே மேடேன்னு சொல்லியிருக்காரு. மேடேனாக்கா டோட்டலா விமானம் வந்து எங்க கண்ட்ரோல் இல்லை, வெளியில போயிடுச்சு அப்படிங்கிறது தான் அர்த்தமா இருக்கு. 242 பேர் இறந்து போயிருக்காங்க. இது விமான விபத்து நடக்குது, அது தொடர்ந்து செய்திகள்லாம் வர ஆரம்பிக்குது. ஆனா இன்னொரு பக்கம் நியூஸ் சேனலை பார்த்தோம்னாக்கா அது பேச வேண்டியது அந்த விமான விபத்துக்கு காரணம் என்ன, பராமரிப்பு வந்து யாரு பொறுப்புல இருக்குது, இந்த விபத்துக்கு யார் பொறுப்பேற்கிறது அப்படிங்கறதான் பேசப்பட வேண்டிய விஷயம். இனிமேல் இது மாதிரி விபத்துகள் நடக்கக்கூடாது, அதுக்கான வழி என்னன்னு யோசிக்கிறது. ஆனா நேற்று ஃபுல்லா மீடியால பார்த்தோம்னாக்க போய் விமானங்களோட வசதிகள் என்ன தெரியுமா, இது வந்து டெம்ப்ளேட்டா அந்த மீடியாக்கள் பண்றத நேற்று முழுக்க பண்ணாங்க. அந்த பிளாக் பாக்ஸ்னா என்னன்னு தெரியுமா, அதுல இந்த சாணக்கியான்னு ஒரு யூடியூப் சேனல், அவங்களாம் வந்து ரொம்ப இதை போய் இது வந்து தீவிரவாத தாக்குதலா அப்படிங்கிறது இந்த ஜோசியக்காரர் வந்து முன்னாடியே சொன்னாரு அப்படின்ட்டு முழுக்க முழுக்க பேச வேண்டிய பிரச்சனையை விட்டுட்டு இது வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் நியூஸா மாத்தி அதை மட்டுமே தான் நேற்று ஃபுல்லா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு முதல் வேலையா அது நடக்காதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா பிரதமர் மோடி வந்து கிளம்பி போயிட்டாரு காலையில 8 மணிக்கு. சொந்த மாநிலம் கூட போய் அங்க போய் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா எந்த போட்டோவுமே வெளிவரல. ஒரு போட்டோ ஷூட் நடத்தப்பட்ட போட்டோ தான் வெளியாகி அது ஒரு போட்டோ தான் இப்ப இருக்கு. அந்த விமானத்தோட வால் பகுதி வந்து அந்த காலேஜ் பில்டிங்ல இருந்து நீட்டிக்கிட்டு இருக்கு. இவர் கீழே இருந்து பாக்குறாருங்கிற மாதிரியான போட்டோ. அந்த போட்டோ வந்து நிச்சயமா நின்றுக்கிட்டு எந்த போட்டோகிராஃபராலையும் எடுக்க முடியாது. அதை வந்து அவரை நிக்க வச்சு கீழே படுத்துக்கிட்டோ உட்காந்துக்கிட்டோ இப்படி லோ ஆங்கிள் எடுத்தா மட்டும்தான் அந்த போட்டோ எடுக்க முடியும். ஸோ அப்படி ஒரு விளம்பர வெறியை வந்து இந்த விமான விபத்துல போய் குஜராத்ல போய் பிரதமர் செஞ்சிருக்காரு. காலையில் ஒன்று பார்த்தா சன் டிவியுடைய செய்தி வாசிப்பாளர் விவாத நிகழ்ச்சியாக நடத்துவாங்க ஷெலினா அப்படிங்கிற ஒரு பெண். அவங்க வந்து எழுதியிருக்கிறாங்க என்னன்னா வந்து ஃப்ளைட்டில் போயிருக்காங்க, லண்டனுக்கு போயிருக்கிறாங்க. போய் இறங்கி போகிறப்பே வந்து எதுவுமே இல்லையா, வந்து காலையில் 5 மணிக்கு கிளம்ப வேண்டிய ஃப்ளைட்டு 10 மணிக்கு தான் கிளம்பி இருக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் வந்து ஏசி வேலை பண்ணல, அந்த மாதிரியான பல விஷயங்கள். போய் இறங்கி இருக்கிறாங்க, வந்து அவங்க லக்கேஜே வரலையா. என்னன்னு விசாரிச்சா வந்து கடைசி நேரத்தில் ஏற்றணும், லேட் ஆகிடுச்சுருக்காங்க. 5 மணிக்கு கிளம்ப வேண்டிய ஃப்ளைட்டே 10 மணிக்கு தான் கிளம்பியிருக்கு. ஆனாலும் வந்து அதுக்கப்புறம் இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் 3 நாளைக்கு ட்ரெஸ்ஸே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க போய் காசு கொடுத்து ட்ரெஸ் வாங்கக்கூடிய நிலைமைகள்லாம் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு ஒரு இன்கன்வீனியன்ட்டான ஒரு ட்ராவலிங்கை வந்து எக்ஸ்பீரியன்ஸை ஏர் இந்தியா நிறுவனம் கொடுத்தது அப்படிங்கிறத பற்றி விரிவாக எடுத்துருக்காங்க. அப்படி நிறைய பேருடைய பதிவுகளையும் நம்ம நீங்கள் சொன்னது மாதிரி அந்த விபத்துக்குள்ளான அந்த விமானமே எந்த அளவுக்கு மோசமானதாக இருந்திருக்கிறது அப்படிங்கிறதுமே இருந்திருக்கிறது. ஆக மொத்தம் என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு கட்டவண்டி ஓட்டுற மாதிரி தான் வந்து ஏர் இந்தியா நிறுவனம் நடந்திருக்கிறது அப்படின்னு சொன்னால் எவ்வளவு ஒரு மிக மோசமாக வந்து தனியார் மயத்தை வந்து ஊக்குவிக்குதுங்கிற பேரில் இன்னைக்கு இந்த 241 கோடி உயிர்களுக்கு யார் வந்து பதில் சொல்வார்கள்? 1 கோடி ரூபா வந்து டாடா நிறுவனம் தருகிறது, அது வேற விஷயம். ஆனால் எவ்வளவு கோடி கொடுத்தா இறந்து போன உயிர்கள் நம்ம வந்து திரும்ப கொண்டு வர முடியுமா அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது. கண்டிப்பாக இந்த துயரத்தில் நாம் வந்து பங்கெடுக்கக்கூடிய அதே நேரத்தில் இது மாதிரியான விமர்சனங்களை முன்வைக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. தனியார் மயம், இன்னொரு பக்கம் வந்து மதவாத அரசியல், இது வந்து எவ்வளவு பேருடைய உயிர் பலிகளுக்கு காரணமாக இருக்கிறது, எத்தனை பேருடைய உயிர் பலிகளில் ஆதாய அரசியல் தேடுகிறது அப்படிங்கிறதையும் நம்ம சேர்ந்து பேச வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அந்த டாடா நிறுவனம் வந்து இறந்தவர்கள் குடும்பங்களுக்கு 1 கோடின்னு அறிவிச்சோன்னா அது வந்து எவ்வளோ பெரிய மனசு பார்த்தீங்களான்ட்டு ஒரு செய்திகளும் போயிட்டு இருக்கு. ஆக்சுவலாக வந்து அது வந்து விதியம். அப்படி ஒரு விமான விபத்து நடந்தால் அதில் வந்து சம்மந்தப்பட்ட பாதிக்கப்பட்டவங்களுக்கு அந்த நிறுவனம் இவ்வளவு அமௌண்ட் கொடுக்கணுங்கிறது. அந்த அமௌண்ட்டே வந்து கால்குலேட் பண்ணி அது ஒரு 1.5 கோடி ரூபா அளவுக்கு வரும். ஆனால் இவங்க வந்து 1 கோடி ரூபா தான் கொடுக்குறாங்க அப்படிங்கிற சர்ச்சைகளுமே எழுது. இன்னொன்று இன்சூரன்ஸ் இருக்கு. நீங்கள் ஐஆர்சிடிசி ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறப்பே உங்களுக்கு கேட்குது இன்சூரன்ஸ் உங்களுக்கு போடணுமா வேணாமான்னு. உங்களுக்கு விபத்தில் இறந்துட்டீங்கன்னா இன்சூரன்ஸ் நிறுவனம் தரப்போகிறது. விபத்தில் வந்து முன்னாள் குஜராத் முதலமைச்சர் விஜய் ரூபானின்னு ஒருத்தரும் இறந்திருக்காரு. அதுல என்னன்னா அவரோட லக்கி நம்பர் வந்து 12/6. அவரோட எல்லா வாகனமும் அப்படிதான் இருக்கும். அந்த நம்பரை வந்து அவர் மிகவும் விரும்புவாருன்னு. ஆனால் நேற்று தேதி வந்து 12/6. அவர் சீட், அவர் உட்காந்த சீட்டும் 12ஆம் நம்பரா? அந்த ஃப்ளைட்டில் 12ஆம் நம்பர் சீட் அவர் விரும்பி கேட்டாரோ இல்லை இயல்பாக வந்ததால் 12ஆம் நம்பர், அது வந்து 12ஆம் தேதி அவர் இறந்திருக்கிறார். அது இந்த மாதிரியான பல கதைகள் இருக்கிறது. அதே நேரத்தில் வந்து நம்ம இந்த துயரத்தில் பங்கெடுக்கக்கூடிய நேரத்தில் இந்த மாதிரியான விஷயங்களையும் பேச வேண்டியிருக்கிறது.
அது மாதிரி சென்னையிலையுமே ஒரு துயரம் என்னன்னா வந்து காட்டுப்பாக்கத்தை சேர்ந்த ரமேஷ் என்பவர் வந்து நேற்று சென்னை மெட்ரோ ரயிலில் வந்து ஒரு பாலம் இடிந்து விழுந்ததுனால அழுத்தி நசுங்கி அவர் இறந்திருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரங்களுக்கு பிறகுதான் அவருடைய உடலையே மீட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியுமே வந்திருக்கிறது. அதுவுமே வருத்தத்தையும் துயரத்தையும் அளிக்கக்கூடிய ஒன்று. காட்டுப்பாக்கம் ரமேஷ் அவருடைய குடும்பத்துக்கும் நம்முடைய ஆழ்ந்த இரங்கல்களையும் அஞ்சலிகளையும் தெரிவித்துக் கொள்வோம். ஓகே, எவ்வளவு துயரங்கள் இருந்தாலும் நம்மை சிரிக்க வைப்பதிலேயே வந்து குறியாக பல பேர் இருக்கிறார்கள். அதுல ஒன்றாக சமீப காலமாக அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு இடையில நடக்கக்கூடிய அந்த சம்பவங்கள் நடக்கின்றன. ஒரு வகையில பார்த்தா அது அவருடைய அப்பாவுடைய துயரம்னு சொல்லலாம், ராமதாஸுடைய துயரம். அவர் வந்து மனசுக்குள்ள கொட்டி வச்சிருந்ததெல்லாம் வந்து உள்ள சிரிக்கிறேன், உள்ள அழுகிறேன், வெளியே சிரிக்கிறேங்கிற மாதிரி இவ்வளவு நாள் பொத்தி வைத்திருந்ததெல்லாம் பிரஸ் மீட் நடந்து டெய்லி வந்து ஐயா போதுங்கய்யா, புரிது வச்சுங்கய்யா, எல்லாமே நல்லா இருக்குங்கய்யா அப்படின்னு சொன்னா கூட இருங்க நான் கொட்டி முடிச்சிடுறேன் அப்படிங்கிற மாதிரி டெய்லி பேசி முடித்திருக்கிறார். இன்னைக்கெல்லாம் பார்த்தோம்னா அந்த ரத்த கொதிப்புன்னு ஒரு பாட்டு இருக்கும், ஃபேமஸான பாட்டு. சீமானி ரத்த கொதிப்பு ஆளாக்கிய பாட்டு. அது பிரஸ் மீட்ல அவர் பாட்டுக்கு பேட்டி கொடுத்துட்டு இருக்கு. இப்போ டக்குன்னு பார்த்தா ரத்த கொதிப்பு மாமனாருக்கு ரத்த கொதிப்பு அப்படின்னு பாட்டு பாடி டென்ஷன் ஆனாரு. இப்போ அன்புமணி ராமதாஸ் சொல்லியிருக்காரு, அன்புமணியை நினைச்சாலே எனக்கு ரத்த கொதிப்பு அதிகமாகி விடுகிறது, நான் டெய்லி வந்து தூக்கமே வராமல் தூக்க மாத்திரை போட்டு தான் தூங்குகிறேன்னு சொல்லி ஒரு டாக்டரையே நோயாளி ஆக்கி இருக்காரு. இன்னொரு டாக்டர் அப்படிங்கிறது தான் பாட்டாளி மக்கள் கட்சியிலே ஹாட் டாப்பிக்காக இருக்காது. அம்மாவை பார்த்தா பாட்டில் தூக்கி எறிகிறாரு, அப்பாவை பார்த்தா மைக்கை தூக்கி எறிகிறான்னு சொல்லிட்டு இதாகவே இருக்கிறது. நான் வந்து வாரிசு வரக்கூடாது, கொண்டு வரக்கூடாதுங்கிறது தான் உறுதியாக இருந்தேன், ஆனால் என்னால் அதை காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்லிட்டு காலம் போன காலத்தில் ராமதாஸ் வந்து டெய்லி வந்து புலம்பிங்க வந்து ஆரம்பித்திருக்கிறார். நமக்கு தெரிஞ்ச ஒரு கடைசியாக ஒரு 30 நாளா அவர் வந்து ராமதாஸ் வந்து அன்புமணி பத்தின குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருக்காரு. ஆனா ஒவ்வொரு நாளும் புது புது குற்றச்சாட்டுகள் தான் வைக்கிறாரு, சொன்னதை ரிப்பீட் பண்ண மாட்டேங்கிறாரு. அந்த அளவுக்கு தலைமை பண்பு கிடையாது, கட்சியை வந்து குட்டிச்சவராக்கிட்ட மதிக்க தெரியல, கூட்டணி செய்யாத இடத்துல போய் வைக்கிற, மனைவி பேச்சு கேட்டு நடக்கிற அப்படின்ட்டு அன்புமணியை வந்து டேமேஜ் பண்றது இல்லாம ஒட்டுமொத்த குடும்பத்தையுமே வந்து சௌமியாவெல்லாம் ரொம்ப திட்டுறாரு. சௌமியா தான் வந்து எல்லாத்துக்கும் காரணம், பிஜேபி கூட கூட்டணி போனது, எலெக்ஷன் நின்னது அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. இவர் வந்து செட்டப்பா ரெடி ஆகி வர்றாரு டெய்லியுமே. நேத்தெல்லாம் வந்து கேமரா ஆன் பண்ணிட்டாங்க, பிரஸ் மீட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வேஸ்லின் எல்லாம் போடுறாரு, கண்ணாடி எல்லாம் எடுத்து வந்து வச்சுக்கிட்டு வேஸ்லின் போட்டுட்டு ஓகேவா நல்லா செட் ஆகிடுச்சு பேசணும் வாய் உணராமல் இருக்கணும் அப்படின்ட்டு செட்டப்பா ரெடி ஆகி வர்றாரு. நேற்று வந்து இந்த கட்சியோட பொதுச் செயலாளர் நம்ம இந்த பிரச்சனைகள் வரும்போது தான் அந்த கட்சியில என்னென்ன பொறுப்புகள் இருக்கு, யார் யார் இருக்கா அப்படின்னு தெரியுது. பொதுச் செயலாளருங்கிறது முக்கியமான பொறுப்பு. அதில் வடிவேல் ராவணன் ரொம்ப நாளா இருக்காரு. அவர் வந்து வடிவேல் ராவணன் வந்து 5 ஸ்டார் ஹோட்டல் ரூம் போட்டு கொடுத்து அவர் வந்து மிதக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு குற்றச்சாட்டுகளை வச்சிருந்தாரு. இன்னைக்கு வந்து வடிவேல் ராவணன் வந்து ஒரு டீ கடையில, அது வாலண்டியராகவே டீ கடையில வந்து இப்போ கொஞ்சம் தொண்டர்களோட உட்காந்துக்கிட்டு டீ குடிச்சுக்கிட்டே வந்து எனக்கு எங்க 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் ரூம் போட முடியுது, நான் வந்து எளிமையான கட்சிங்க இது அப்படின்ட்டு பதிலுக்கு சொல்லிட்டு இருக்காரு. அதெல்லாம் ஒட்டுமொத்த கட்சியுமே என்னெல்லாம் உள்ள இருக்கோ ஆளுக்கு சேர்ந்து கிளறி எடுத்து போட்டு நாஸ்தி பண்ணிட்டு இருக்காங்க பாமக. உண்மையிலே ராமதாஸுக்கு வந்து ஒரு பக்கபலமாக இருந்தவர்கள் வடிவேல் ராவணன் மிக முக்கியமான ஒருத்தர். ஏன்னா பல பேர் அந்த கட்சியை விட்டு போனாங்க. வேல்முருகன் போனாரு, அதுக்கு முன்னால தீரன் போனாரு, அப்பெல்லாம் கூட அந்த கட்சியில் தொடர்ச்சியாக இருந்தவர். இப்ப அவரையே வந்து ராமதாஸ் இழந்திருக்கிறாருன்னா ராமதாஸுடைய செல்வாக்கு எந்த அளவுக்குன்னு தெரியல. நேற்று என்ன சொன்னார்னா 2026 வரைக்கும் இன்னும் கொஞ்ச நாள் வந்து நான் தலைவராகிறதுக்கு போறேன், அது உங்களுக்கு பொறுக்க முடியாதுன்னாரு. இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா நான் தலைவர் பதவி சாகிற வரைக்கும் நான் தான் தலைவர் பதவி அன்புமணிக்கு விட்டு கொடுக்கவே மாட்டேன் அப்படிங்கிறாரு. இது எங்க போய் முடியும்னு தெரியல. இதுக்கு இடையில வந்து அன்புமணி ராமதாஸ் தமிழக மக்கள் உரிமை மீட்பு பயணம் அப்படின்னு ஒண்ணு கிளம்ப போறாராம். உரிமை அவருக்கே அப்பாவுக்கே உரிமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அப்பாவுக்கும் மகனுக்குமான உரிமை மீட்பு பயணம் தான் நடக்கதே தவிர தமிழக மக்கள் உரிமை மீட்பு பயணம். சரி, தமிழக மக்கள் உரிமை மீட்பு பயணம் என்ன பண்ண போறாங்க? இப்பதான் அமித்ஷா மதுரைக்கு வந்துட்டு போறாரு, எய்ம்ஸே கட்டல, அதை பத்தி அந்த உரிமையை மீட்க போறாரா? அல்லது தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதியை வந்து இந்த மத்திய அரசு தராமல் இருந்தது, அந்த உரிமையை மீட்க போகிறாரா? அல்லது வந்து கீழடி அகலாய்வுகளுக்கான முடிவுகளை வந்து அறிவிக்கக்கூடாமல் நிறுத்தி வைத்திருக்கிற அந்த உரிமையை மீட்க போகிறாரா? யாரை எதுக்காக பார்க்கணும்னா தமிழ்நாடு அரசு தான் நான் மீட்க போறேன், அதுக்காக தான் நான் வந்து பரப்புரை பயணத்தை ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு இருக்காரு. தமிழக மக்களுடைய உரிமை அத்தனையும் டெல்லியில் அடகு வச்சுவிட்டு அதுக்கு தொடர்பான மசோதாக்கள் வரப்பெல்லாம் வந்து லீவ் போட்டு டேபிள் டென்னிஸ் ஆடிட்டு தமிழக மக்கள் உரிமையை மீட்க போறேன், பயணத்தை தொடங்க போறேன் அப்படின்னு சொன்னா இதை யார் ஏமாத்தாங்க? அன்புமணி ராமதாஸே ராமதாஸே நம்ப மாட்டேங்கிறாரு. அப்படிங்கிறப்ப இந்த இட்லின்னு சொன்னா சட்னி நம்புமா நம்பாதா, இந்த மாம்பழம் சொன்னா ஆப்பிள் நம்புமா நம்பாதான்னு ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குது.
அது வந்து அவங்களோட டெம்ப்ளேட் எதிர்கட்சிகளோட ராமதாஸா இருக்கட்டும், இப்போ சேர்ந்த விஜயா இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், இப்போ நீட்டை வந்து ஒழிக்கணும், நீட் வேணாம்னாக்க அதை நீட்டை நடத்துறது பாஜக அப்படின்னா நேரடியாக என்னப்பா நீட்டு வேணாம்ப்பா எங்களுக்கு நீட்டு ஒழிக்கணும்னு இப்போ பாஜக பேசலாம். ஆனால் இவங்க வந்து அப்படி அந்த பழக்கம் வந்து அவங்களுக்கு கிடையாது. திமுகவிட்ட சொல்லி ஆளுங்கட்சிகிட்ட சொல்லி நீங்கள் சொல்லுங்க, சொல்லி ஏன் ஏமாத்திட்டு இருக்கீங்க, நீட் விலக்கு வாங்கி கொடுங்க அப்படிங்கிறது. அதனால இந்த கீழடி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இப்போ எடப்பாடி பழனிசாமிகிட்டலாம் போய் கீழடி அகழ்வாய்வு முடிவை வந்து ஒன்றிய அரசு ஏற்றுக்க மாட்டேங்குதுன்னு கேட்டானாக்கா இவரோட திமுகவை தான் சொல்லுவாரு. திமுகவை சொல்லி இவங்க நீங்க வந்து சரியா டாக்குமெண்ட்லாம் ரெடி ஆகல, நாங்க இருக்கும்போது எப்படிலாம் டாக்குமெண்ட் ரெடி பண்ணுமா அப்படின்ட்டு அப்படியான வழியில இவர் வந்து நேரடியா பிரச்சனை காரணமானவங்களை கேட்காம இந்த வழியா தமிழர்களோட உரிமைகளை மீட்கிறதுக்கு முயற்சிக்கிறாரு. நீ எதிர்கட்சிக்கு வந்து அண்ணாமலை தொடர்ச்சியாக பேட்டி கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அவரால் இருக்க முடியல. அப்படியே வந்து நம்ம மாநில தலைவர் பதவியிலிருந்து தூக்கிட்டாங்க, தேசிய அளவுலையும் எந்த பொறுப்பும் தரல, சும்மா வீட்டில் உட்கார முடியல. அவரே தான் சொன்னார், ஆடு மாடு வச்சுட்டு நான் பாட்டு நிம்மதியாக இருக்கேங்க அப்படின்னாரு. ஆனால் அப்படி ஒன்றும் இருக்கிற மாதிரி தெரில. டெய்லி அவர் ஒரு ப்ரெஸ் மீட்டை வச்சுட்டு இவர் அவரோட பேசுறாரு, அவர் இவரோட பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு கடைசி என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து கோட்டூர்புரத்துக்கு அவர் திமுக வட்ட செயலாளர் ஞானசேகரன் பேசியிருக்காரு. ஞானசேகரோட இவர் நடராஜன் பிஆர்ஓ வேற, அவருக்கு வந்து லட்சக்கணக்கில் வந்து நஷ்டஈடு கட்டு வந்து 50 லட்ச ரூபா நஷ்டஈடு கட்டு சம்மன் வச்சுட்டாரு. ஆனாலும் வந்து என்னன்னா வந்து பார்த்துக்கிறேன், அவருக்கு என்னன்னா ஒரு விளம்பரம் வேறு, என்னை கைது பண்ணுங்க அல்லது வக்கீல் நோட்டீஸ் கொடுங்க, எதையாவது நான் பண்ணி நான் லைவ் லைட்டில் இருக்கணும் அப்படிங்கிறது. இப்போ என்னன்னா வந்து அந்த வழக்கை வந்து மேல்முறையீடு செய்வதற்கு அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணின் வழக்கறிஞர்களை கொண்டு ஆதாரத்தை கொடுப்பேன்னு சொன்னால் இவரே வந்து ஒரு முன்னாள் போலீஸ் அதிகாரி, ஒரு போலீஸ் விசாரணை, அதுவுமே நீதிமன்றத்தினால், சென்னை உயர்நீதிமன்றத்தினால் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சிறப்பு விசாரணை குழு அது. அப்படி இருக்கப்ப அந்த விசாரணையில் குழுவிலே இவர் போய் அந்த ஆதாரம்லாம் கொடுத்துருக்கலாம். இல்லைங்க ஞானசேகரன் மட்டும் இல்லைங்க, பின்னாடி நிறைய பேர் கலந்து கொண்டு ஆதாரத்தை கொடுக்க வேண்டியதானே. அப்போ முன்னாள் போலீஸ் அதிகாரியாக இருக்கக்கூடிய அண்ணாமலையே இந்த மாதிரி சட்டப்படி செயல்படாமல் ஒரு தீர்ப்பு வந்ததுக்கு பிறகு அதை உட்காந்துட்டு நோண்டி அதுக்கு ஆதாயம் தேடணும் அப்படின்னு நினச்சோம்னா இதை விட ஒரு மலினமான சிந்தனை என்னவாக இருக்கும் அப்படிங்கிற கேள்விதான் இருக்கு. அவருக்கு என்னன்னா வந்து ஒரே கல்ல ரெண்டு பாங்க மாதிரி, ஒன்று திமுக அரசை வந்து தொந்தரவு பண்ணணும், ரெண்டாவது என்னன்னா வந்து அதிமுக கூட்டணி அமையாமல் இருக்கணும். நான் லவ் பண்ணானா நீ லவ் பண்ணா அந்த குடும்பம் நாசமா போனா போதும் அப்படிங்கிற முன்னேற்படுத்தல் வடிவேல் சொல்ற மாதிரி எப்படியாவது அது வந்து குலைக்கணும் அப்படிங்கிறதுக்காக திடீர்னு இவரு ஒரு பேட்டி, எங்க தலைமையில தான் கூட்டணி, நாங்க தான். நேத்தெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த லிஸ்டே விட்டாங்க வந்து எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர், அண்ணாமலையும் நைனா நாகேந்திரன் துணை முதலமைச்சர், அன்புமணி, மொத்தம் 3 துணை முதலமைச்சரா, ராமதாஸுக்கு ஒரு மந்திரி பதவியெல்லாம் கொடுத்துருக்காங்க. வந்து யார் யாருக்கு என்ன பண்றது, ஏசி சண்முகத்துல இருந்து ஆரம்பிச்சு அவரெல்லாம் ஜெயிப்பாரா என்னன்னு தெரியல, பாரிவேந்தர் ஏசி சண்முகம்லாம் அவங்களுக்கெல்லாம் ஆளுக்கு ஒரு அமைச்சர் பதவி கொடுத்துட்டு ஒரு வினோதமான லிஸ்டே வெளியிட்டாங்க. வந்து இப்படி வந்து ஒரு விளையாட்டுத்தனமாவே அது ஆயிடுச்சு அரசியலுங்கிறது. இப்போ அண்ணாமலை நீங்க சொன்ன மாதிரி 1989வது முறையா வந்து தமிழ்நாட்டில் பாஜக தலைமையில தான் கூட்டணி ஆட்சி, பாஜக தான் ஆட்சி அமைக்கும்ட்டு வேற வேற ஆங்கிள் வேற வேற டோன்ல சொல்லிட்டாங்க. அதிமுக வந்து ஆளுங்கட்சியா இருக்கும்போது ஓபிஎஸ் எல்லாம் திட்டிக்கிட்டு இருப்போம், மிக்சர் திங்கிறாரு அப்படின்லாம் கலாய்ப்பாங்க. படங்கள்லாம் கூட காயப்படுத்தி சீன்லாம் வச்சாங்க. ஆனா அதெல்லாம் தாண்டி கிலோ கணக்கில் மிக்சரை எடப்பாடி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. யாரு வேணாலும் ஆட்சி அமைச்சுக்காங்க. நைனா நாகேந்திரன் வந்து வெறும் தலைவர் ஆக்கிட்டாங்க. ஆனா முழுக்க இவர் பேட்டிகள் பிரஸ் மீட் அப்படின்னு போயிட்டு இருக்காரு. நைனா நாகேந்திரன் என்ன பண்ணணும் தெரியாம அவர் வந்து கமலாலயத்துல காவி கலர் மிச்சர் சாப்பிட்டுட்டு இருக்காரு. இன்னைக்கு விஜய் 3வது கட்டமாக வந்து அந்த விருதுகளை கொடுக்குறீங்க, ஒரே கட்டமாக கொடுத்து முடிச்சிட வேண்டியது, 3 கட்டம் 4 கட்டம் சொல்லி கொடுத்து கொண்டு இருக்கிறார். ஏன்னா வந்து கடுமையான விமர்சனங்கள் வர ஆரம்பித்தது. ஒரு பக்கம் வந்து வேல்முருகன் பேசிய பேச்சு, நாமே அந்த பேச்சில் உடன்பாடு இல்லை அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். ரெண்டாவது வந்து அவர் வந்து இளைய காமராஜர் அப்படின்னு சொன்னதுமே கடுமையாக விமர்சனங்கள் வந்தது. நாடார் சங்கத்தில் வந்து ஆர்ப்பாட்டம்லாம் நடத்தினாங்க. அதனாலேயும் நம்ம தெரியல, விஜய் இன்னைக்கு வந்து தயவு செஞ்சு என்னை யாரும் இளைய காமராஜர் அப்படின்னு சொல்லாதீங்க, நான் ஏற்கனவே சின்ன பகவதியாக இருக்கேன், அதுவே போதும். அதே மாதிரி வந்து 2026 தேர்தலை பற்றி யாரும் பேசாதீங்க, அதே மாதிரி வந்து பேசுகிறவங்க ரொம்ப கம்மியாக பேசுங்க, ரொம்ப நேரம் எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைலண்ட் பாமாவே மாறிட்டாரு. இவ்வளவு எதிர்ப்புகள் வந்ததற்கு பிறகுதான் வந்து விஜய் பின்வாங்குகிறாருன்னா, இன்னொரு வந்து இந்த மாதிரியான எதிர்ப்புகள் வந்தாலே இவர் பின்வாங்கிடுவாருன்னா நாளைக்கு அரசியல் உண்மையிலேயே களத்துக்கு இறங்குறப்ப எத்தனையோ எதிர்ப்புகள், சவால்கள், நெருக்கடிகள் எல்லாம் வரும். இந்திய அரசியல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா வந்து பலருக்கு இப்போ இன்னைக்கு வந்து இஎம்எஸ் நம்பூதிரி பாடுனுடைய பிறந்த நாள் அப்படின்னு சொன்னால் அவருக்கெல்லாம் எத்தனையோ சோதனைகள்லாம் நடந்திருக்கிறது. 1957 இந்தியாவிலே வந்து முதலாக காங்கிரஸ் அல்லாத ஒரு அமைச்சரவை வந்து கேரளாவில் தான் அமைக்கிறது, முதலமைச்சராக இருக்காரு. வந்த உடனே 356 பிரிவு பயன்படுத்தி ஆட்சியை கழிச்சிட்டாங்க. அவருக்கு நெருக்கடி. அதே மாதிரி இப்போ கலைஞர்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நெருக்கடி நிறைய, மிசா காலகட்டத்தில் இருந்து ஆரம்பித்து 2 முறை ஆட்சி கலைக்கப்பட்டதுங்கிற நெருக்கடிகளை சந்திச்சிருக்காரு. இப்படி வந்து இந்தியாவில் வந்து பல கட்சிகள், பல தலைவர்கள் வந்து பல நெருக்கடிகளை சமாளித்து தான் வந்து ஒரு அரசியல் வந்து தங்களுக்கான இடத்தை நிறுவியிருக்கிறார்கள்.
இப்படி 4 பேர் அங்கங்க வந்து ஒரு எதிர்ப்புகளை கிளப்ப உடனேயே இப்படி டபால்னு சொல்லி கவுந்தடிச்சு படுத்துட்டார் அப்படின்னு சொன்னா அப்புறம் எப்படி வந்து ஒரு அரசியல் தலைவராக தன்னை நிலைநிறுத்திக்குவார் விஜய் அப்படிங்கிற கேள்வி அவருடைய தொண்டர்கள் மத்தியிலேயே இருக்கிறது. ஓகே, நிறைய விஷயங்களை நம்ம இன்றைக்கு பேசி இருக்கிறோம். ஒரு துயரங்கள்ல இருந்து ஆரம்பித்து நகைச்சுவை தருணங்கள் வரைக்கும் பல விஷயங்கள் நாம் பகிர்ந்திருக்கிறோம். உங்களுடைய பொன்னான கருத்துக்களை நீங்கள் கமெண்டாக பதிவு பண்ணுங்க. அதை குறித்தும் தொடர்ச்சியாக உரையாடுவோம். தொடர்ந்து மாடர்ன் தமிழ்நாடு யூடியூப் சேனலோடு தொடர்ச்சியாக தொடர்பில் இருங்கள். முச்சந்தி ஷோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மாடர்ன் தமிழ்நாடு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யூடியூப் மாதிரியே மற்ற சமூக இணையதளங்களையும் நமக்கான பேஜஸ் இருக்கு. அங்கேயும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்களோட ஆதரவை தொடர்ந்து கொடுங்க. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி.